டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லும் போதோ நம்மளுக்கு ஓட்டு போட்ட ரெசிடென்ஷியலுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணோம். லைஃப் லாங் நம்ம பேர் இருக்கணும்னாக்கா நம்ம ஜனத்து கூட கோஆப்ரேட் பண்ண நம்ம வேலை செய்யணும். இன்னொன்று வந்து என்னன்னாக்கா இன்றைக்கி கௌதம் நகர்னாக்கா நம்ம சுப்பிரமணிய சார் ப்ரொஃபஸர் அவர் பேரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் வந்து இந்த நகரத்தையே உருவாக்குனது. இன்றைக்கி அவர் வந்து எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணு மற்றும் டாக்டர் விஜயகுமார் சார் எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ணின்னு எங்கள் கூட வந்து வேலை செய்கிறாங்க. நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம் அவங்க கூட. சார் சார் ரோடு வந்து எம்எல்ஏ கிராண்ட்ஸ், இது வந்து மைனாரிட்டி கிராண்ட்ஸ். இந்த மைனாரிட்டி கிராண்ட்ஸ் வந்து நம்மளுடைய எம்எல்ஏ கேஜிஎஃப் எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவங்க எங்களுக்கு வந்து 20 lakhsக்கு இந்த ரோடு வந்து கிராண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க மூலிமா போட்ட ரோடுங்க இது. அதே மாதிரி வந்து 26 வந்து இந்த ஆர்ச் இனாகிரேஷனுக்கு இது போர்டு. அது மேடம் வந்து ஒரு ஐமாஸ் லைட் இனாகிரேஷனு ப்ளஸ் ஒரு இந்த ஆர்ச் போர்டு இனாகிரேஷனு சாரெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து மேடம் இன்வைட் பண்ணிக்கிறதுக்கு 26 வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. சார் எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கிறது சார். அது இருக்குது எல்லாம் சேர்ந்து பண்ணிடுது. அது சாருங்க சார். அது மெயின் வந்து அதனுடைய இவருடைய கனவு வந்து நினைவானது. எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து கேஜிஎஃப் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இந்த ரோடுன்னு சொல்லிட்டு கௌதம் நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸை சார் வந்து பண்ணியிருக்காரு. கௌதம் நகர் என்ட்ரன்ஸ் மாதிரி க்ளீனரியாக இருக்குங்க. இது இந்த இதுக்கு எப்படி ஸ்டெப்ஸுங்கெல்லாம் எப்படி எடுத்தீங்க? உங்களுடைய இது ஆம்பிஷன் நீங்கள் என்ன இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னமா ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மாடல் ஏரியாவாக பண்ணணுன்னு தான் என்னோட இதுங்க. அதனால் ஜனங்களெல்லாம் ஒன்று கூட்டி எல்லாம் பேசி அப்படி பண்ணத்தான் இந்த கௌதம் நகர் பார்க்கோட. இந்த பார்க்கான பிறகு இப்போது நம்ம வீட்டில் அது தோட்டக்கலை ரொம்ப பெருசாகவே இருக்குது. என்னுடைய ஈடுபாடு வந்துட்டு கேஜிஎஃப்பில் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றுப்புற சூழலில் வளர்க்கணும், பசுமையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய இது. ஒரு வாட்டி பசுமையாக இருந்தால் ஜனங்களும் அந்த அளவுக்கு அது சிந்தனையை கூலாக மாறி ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க அப்படின்றதுனால தான் நான் இதை எடுத்தேன். இப்போ இவங்க ரோடு போட்டு கொடுத்ததுனால, முனிசிபாலிட்டியும் கவர்மெண்ட்டும் ரோடு போட்டு கொடுத்ததுனால இதை கொஞ்சம் அழகுபடுத்தலான்றது ஒரு இதில் நாங்கள் அழகுபடுத்த தொடங்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு மாடலாக ஒரு அழகாக இருக்கும். இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும். இதே மாதிரி ஒரு ஏரியாலையும் பண்ணாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இது வரும் உற்சாகம். அது பரவாயில்ல. இல்லை அது சில சமயத்தில் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இது இருக்கும். இப்போ எல்லாரையும் ஒன்றா கூட்டி ஒன்றா பேசுறதுனால நம்ம கவுன்சிலர், முனிசிபாலிட்டி கவுன்சிலர் கோஆர்டினேஷன் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிற நம்ம பிரசிடென்ட் டாக்டர் விஜயகுமார் அவரெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா வச்சு உட்காந்து பேசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் ரொம்ப அழகாக இது வந்து முடியும். அதுக்கு வந்துட்டு இந்த இதுக்கு 26th வந்துட்டு நாங்கள் போய் எம்எல்ஏவை போய் கூப்பிட்டோம். 26th அவங்க வந்து இனாகிரேட் பண்ணுறேன்ட்டு அவங்க ஒத்துட்டுருக்காங்க. இது இந்த வழி வந்துட்டு நம்ம பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கணும், கௌதம் நகருக்கு என்ட்ரன்ஸாக இருக்கணுன்றதுனால தான் ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணிடுறோம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷங்க.
அதே மாதிரி கேஜிஎஃப்ல ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் அந்த ரெசிடென்சியல் அழகா இருக்கும். ஆமாங்க, சிந்தனையில் வளர்றதான் ஐடியாஸ். அந்த ஐடியாஸ் வந்து ஜனங்க ஒன்றா சேர்ந்தாக்கா எதையும் சாதிக்கலாம், கண்டிப்பாக முடியும். எங்களுக்கு மெயின் என்னென்னா இது க்ளீன் க்ரீன் சீனுன்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே இந்த லோகோ நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஸ்வச் பாரத் பண்ணுறாங்க இல்லைங்களா, 22 வருஷத்துக்கு முன்னே நான் வந்துட்டு வீடு வீடாக குப்பை எடுக்கிற ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அது அப்படி நடந்துன்னு வந்துருக்கு, சுத்தமாக இருக்குது இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் வந்து இதை கவர் பண்ணது. நல்லா இருக்குங்க, அழகா பார்த்தேன்.